இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சரி முக்கியமா பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இந்த வீடியோ. அப்படி என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெண் ஒரு இனத்தில் இருக்கிற பெண்ணை அது இனம்னு சொல்ல முடியாது. அந்த இனத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்கங்கிற அடையாளமே பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இனத்திலிருந்து ஒரு பெண் வளர்ந்து அந்த பெண்ணை ஐநா சபையில கூப்பிட்டு உங்களுக்கு நான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இது மாதிரி சம்பவம் எங்கேயும் நடக்காம நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பெண்ணு வளர்றதுக்கு என்ன ஒரு காரணமா இருந்துட்டு இருந்திருக்கு. அங்க ஒரு கலாச்சாரம் அந்த பெண்ணுக்கு ஒரு தடையாகவும் இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த பெண்ணு வளரணுங்கிற வைராகியமும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட மனசுல இருந்துட்டே இருந்துட்டு இருக்கு. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பெண் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பா. எனக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகும்டா. என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற சமுதாயத்துல இப்ப இருக்கிற சமுதாயம் இப்ப இருக்கிற கலாச்சாரத்துல ஏதாச்சும் ஒரு பெண் எனக்கு இந்த கலாச்சாரம் பிடிக்கல, இது மாதிரி ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்றாங்க, இது எதுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா மறக்காம என் கமெண்ட்ல சொல்லுங்க. கேர்ள்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல கலாச்சாரம் ரீதியா பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குன்னு சொல்றோமே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா இன்க்ளூடிங் தமிழ் கல்ச்சரா இருக்கட்டும், அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா அந்த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மென்ஸ்ட்ரேஷன் அட்ல அந்த பெண்ணை இருக்க வச்சுட்டு அந்த பெண்ணை சுத்தி தீப்பந்தம் ஏத்துவாங்க. ஏன் பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தோட வாடை மூலியமா எந்த ஒரு அனிமலும் கிட்ட வந்துடக்கூடாது. ஏன்னா டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவா இருந்து ஸோ எந்த ஒரு அனிமலும் கிட்ட வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்துல மட்டும்தான் அந்த டைம்ல ஃபாலோ பண்ணிட்டு தான். பட் என்ன அந்த டைம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்டில் பாத்தீங்கன்னா அதே மெத்தட் இப்போ ஃபாலோ பண்றது சரியா தப்பான்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா சரி இல்லை கரெக்டா. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தமிழ் கலாச்சாரத்தை தாண்டி வேறொரு நாட்டுல ஒரு கலாச்சாரம் இருந்துட்டு இருந்திருக்கு. அது என்ன கலாச்சாரம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணை ஒரு ஆண் கிட்ட ஒப்படைக்கிறோம்னா அந்த பெண்ணு வெர்ஜினிட்டி லாஸ் பண்ணல அப்படிங்கிற எண்ணத்துல பாத்தீங்கன்னா அங்க வர அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த ஹஸ்பண்டுக்கு புரியணும் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த பெண்ணோட பிறப்புறுப்புல நூலை வச்சு தைக்கப்பட்டு அந்த பிறப்புறுப்புல சின்ன ஒரு தொலைவாயில் வெறும் யூரினுக்கு மட்டும் விட்டு பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி நூலை வச்சு ஸ்டிச் பண்ணி அவங்களோட பிறப்புறுப்பை பாதுகாக்கப்படுறோம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு கலாச்சாரம் ரொம்ப கொடூரமா இருந்துட்டே இருந்திருக்கு. இது மாதிரி எண்ணத்துல ஆப்பிரிக்கால இருக்கிற சொமாலியாங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலாச்சாரம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த கலாச்சாரத்துல இருந்து வளர்ந்து வந்த ஒரு பெண்ணு ஒரு பெரிய ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம். வீடியோ முழுசா பாருங்க. ஏன்னா முழுசா பாத்தீங்கன்னா மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் முழுசா பாருங்க. சப்போஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களை பத்தி தெரியும் நினைச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணிட்டு ஏதாவது சொல்லுங்க சரிங்களா. நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். என்னன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா சோமாலியா ஒரு நகரத்துல ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு பாலைவனம் இருந்துட்டு இருக்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால சொமாலியாங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பாரிசிங்கிற ஒரு பெண் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா அங்க சுத்தி ஒரு 50 குடும்பங்கள் 20 குடும்பங்கள் அப்படிதான் கிட்டத்தட்ட இருந்துட்டு இருந்திருக்கு. கொஞ்சம் கம்மியான குடும்பங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல அந்த பீப்புள்ஸ்க்குலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிறப்புறுப்பை பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்படணுங்கிற எண்ணத்துல இப்படி ஒரு கலாச்சாரம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது அந்த 5 வயசு வாரிசுங்கிற ஒரு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா மனசு ஒரு சந்தோஷம், நம்மளை சுத்தி ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கைப்பட கூட்டிட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு. எங்கேயோ ஒரு அடர்ந்த ஒரு காடு இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அந்த இடத்துல ஒரு கல்லு மேல அந்த பொண்ணு படுக்க வச்சு ஒரு வயசான ஒரு கிழவி வராங்க. வந்தோன்னா அவங்க ஒரு பையில இருந்து ஒரு மரத்தோட அந்த முள்ளு இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அந்த மரத்தோட முள்ளு அப்புறமா ஊசிலாம் கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு கண்ணு மூடி வச்சு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ எதுக்கும் பயப்படாத, உங்க கூட நான் இருக்குன்னு சொன்னா அம்மா ஒரு நம்பிக்கை தராங்க. அந்த டைம்ல அந்த கலாச்சாரம் அவ்வளவு நம்பிக்கை இருந்துட்டு இருந்திருக்கு. இப்படி இருந்திருந்தா தான் அந்த கால சமுதாயத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. சப்போஸ் அந்த கலாச்சாரம் நடக்கலன்னு பாத்தீங்கன்னா நீ பாத்தீங்கன்னா வெர்ஜினிட்டி லாஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற எண்ணம் பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருந்திருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த கலாச்சாரம் ரீதியா செயல்பாடு பண்ணணுங்கிற எண்ணத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட பிறப்பு உறுப்பை சிதைக்கப்பட்டு அந்த பிறப்பு உறுப்பை ஸ்டிச் பண்ணி இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னா அந்த என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்கு. இது பார்த்தோன்னா அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த பிளட் அந்த கிளையோட கை ஃபுல்லாவே பிளட் தான். அந்த கை ஃபுல்லா பிளட் வச்சுக்கிட்டு அப்புறமா அந்த ரத்தக்கரை அந்த கல் மேல பதிஞ்சு அந்த அளவுக்கு மோசமா இருந்துட்டு இருந்திருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-90 நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த வாரிசி ஒரு 5 வயசு குழந்தை அந்த டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அது மாதிரி கஷ்டப்பட்டு இருந்திருக்கா. அவங்க யூரின் போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த உப்பு தன்மையானதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பட எரிச்சல் ஆசிடிட்டி மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கா. இவங்களுக்கு அங்க இருக்க பிடிக்கல. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, வளர என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் குடும்ப வீட்டு வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இருந்திருக்கா. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தை வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தரணுங்கிற எண்ணத்துல அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா
60 வயசு ஒரு கிழவனை கூட்டிட்டு வரோம். 60 வயசு கிழவனை கூட்டிட்டு வந்து நம்ம வந்து வாரிசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவங்க அப்பாவுக்கு என்ன மைண்ட் செட்னா, அந்த கிழவன் என்ன சொல்லியிருக்கான்னா, சீர் கொடுப்பாங்க பார்த்துட்டீங்களா, அதே மாதிரி இந்த கிழவன் வந்து ஒரு 4 ஒட்டக சிவிங்கி கொடுக்குறேன், இது மூலம் எனக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு ஆசை காட்டி அவங்க அப்பாவோட பிரெயின் வாஷ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட பேச போறாரு அவங்க அப்பா. அவங்க பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு 60 வயசு கிழவனை போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. அப்பா சொல்லிட்டாரு. என்ன பண்றது, அப்பா சொல்றதை வீட்டுல எல்லாருமே கேட்பாங்க. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து வாரிஸ் என்ன பண்றான்னா, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான். அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா, உனக்கு பிடிக்கலையா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டோட நைட்டா என்ன பண்றாங்கன்னா, அவங்க பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இருக்காது இந்த இனத்திலே இனிமேல் பிறந்துடாத, இங்க இருக்கிறது ஒரு சாபக்கேடு, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீங்கன்னா தூரமா போயிடு அப்படின்னு சொன்னது. அவங்க பொண்ணு கேட்கறாங்க, எங்க போற, நீ தூரமா போய் அக்கா வீட்டுல போய் இரு கொஞ்ச நாளைக்கு, அப்புறமா நம்ம கூப்பிட்டுக்கிறேன், இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம். அவங்க அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற விருப்பம் இல்லாதனால என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து தூரமா அனுப்பிடுறாங்க. தூரமா அனுப்பப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓடுறாங்க. எனக்கு இந்த வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பாலைவனத்துல ஓடும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலில் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு புண்ணுலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வருது. கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் ஓடுறாங்க. வெறும் கால் பயணத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்காவை போய் சென்று அடையணுங்கிற எண்ணத்துல வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். இவன் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்க மனசுல என்ன தோணும், இந்த உலகத்துல வாழவே வேணாம், இந்த உலகத்துல வாழவே பிடிக்கலங்கிற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள வருது. வழியில போகும்போது வந்து ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கம் என்ன பண்ணுது வந்து பாத்தீங்கன்னா, நான் சாப்பிட போறேன் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே வருது. வந்தவன பார்த்து என்ன பண்ணலாம், வாரிஸ் என்ன நினைக்கிறான்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ என்னை வந்து சாப்பிட்டு நான் செத்துறேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற எண்ணம் தினம் வந்து நான் நரகத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு இந்த உலகத்துல இருக்கவே பிடிக்கல, நீ வந்து சாப்பிட்டு எனக்கு சுதந்திரமா விடுதலை கொடுத்துரு அப்படிங்கிற எண்ணத்துல வந்து வாரிசோட மனசுல இருந்துட்டே இருந்திருக்கு. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது என்னதான் சிங்கம் என்ன நினைச்சதுன்னு தெரியல. அந்த பொண்ணு வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்தா, உடம்புல எந்த ஒரு சதையும் இல்லைங்கிற எண்ணத்துல அந்த பொண்ணை வாரிசை விட்டுட்டு போயிட்டா. வாரிஸ் மைண்ட் செட்ல என்ன தோணி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, கடவுள் வேற ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்காரு போல அப்படிங்கிற எண்ணம் வந்து இருந்துட்டே இருந்திருக்கு. இந்த உலகத்துல இன்னும் நான் வாழணும் போல, நான் இன்னும் கொடூரத்துல அனுபவிக்கணும் போல, நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டேன் போல அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த பொண்ணோட மனசுல இருந்துட்டே இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த காலத்தோட பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அக்காவை சென்று அடையணுங்கிற எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருக்காங்க. அக்காவை தேடி போய்கிட்டே இருக்காங்க. அக்கா ஒரு அளவு அடைஞ்சிட்டாங்க. அக்காவை அடைஞ்சதுக்கு அப்புறமா அக்கா கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி விஷயத்துல அப்பா வந்து இது மாதிரி பண்ண நினைச்சா என்ன நடந்தது எல்லாத்தையும் ஷேர் பண்ணா. அப்புறம் அந்த டைம்ல அக்கா பிரசவத்துல இருக்காங்க. அக்கா தேவையான சேவைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரிஸ் அங்க இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது வந்து பாத்தீங்கன்னா, அக்காக்கும் சரி வாரிசுக்கும் சரி மனசளவுல வந்து கஷ்டம் வருது. என்னன்னா, நான் எப்பவுமே இங்கே இருந்து வேலை செய்யற மாதிரி இருக்கே, வாரிஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நான் ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் மட்டும் மனசு இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்கு. இங்க நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்க வந்து பக்கத்துல ஊர்ல இருக்க சித்தி வீட்டுக்கு போயிடறான். சித்தி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அதே டைம்ல என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, தூரமா வெளிநாட்டுல இருந்து ஒரு சித்தப்பா வந்திருப்பாரு முகமதுன்னு. அவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து லண்டன்ல வேலை செய்யறதுக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்குமா அவங்க சித்தி என்ன பண்றாங்கன்னா, வாரிசை வந்து நீங்க கூட்டிட்டு போயிருங்க, லண்டன்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வாரிஸ்க்கு ஒரே சந்தோஷம், லண்டன் போக போறோம், ஏதோ ஒரு நான் புது நகரத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே இருந்திருக்கா. அந்த பொண்ணோட மனசு அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷத்தின் மூலமா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கிறது எனக்கு வந்து அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா, அது என்ன புக்குங்கிறத லாஸ்டா சொல்றேன். எனக்கு அது வந்து லைட்டா தெரிய வந்தது. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது என்ன வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து லண்டனுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. லண்டனுக்கு கூட்டிட்டு போனதுல வந்து பாத்தீங்கன்னா, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சேவையோ செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கான். செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, சோமாலியா நாட்டுல வந்து ஒரு பெரிய கலவரம் என்ன ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாட்டுல இருக்கீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊருக்கு வாங்க அப்படிங்கிற கட்டையிலே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா, லண்டன்ல இந்த சித்தப்பா எல்லாரும் கிளம்பி சோமாலியா நாட்டு சொந்த ஊருக்கு போகணுங்கிறது திரும்பும் போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கல. யாருக்கு, நம்ம வாரிஸ்க்கு வந்து பிடிக்கல. நான் எதுக்கு அங்க போனேன், அங்க வரவே மாட்டேன், அது என்னமே வேணாம், லண்டன்ல இருந்துக்கிறேன். லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க சித்தப்பாவோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விட்டுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரெண்டு அறிமுகம் ஆகிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம இங்கே இருந்துடலாம், இங்கே போக தேவைங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசோட மனசுல இருந்துட்டு இருக்கோம். அதனால வந்து சித்தப்பா கிட்ட என்னன்னு சொல்லுவாங்க, நான் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டேன், அதெல்லாம் நான் வரமாட்டேன், நீங்க போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே சொந்த ஒரு கிளம்பி போயிடுவாங்க. இங்க வந்து லண்டன்ல தனியா இந்த வாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே துணை யாரும் அவங்க ஃப்ரெண்டு அல்லுங்கிற அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிறப்பு உறுப்பு செதுக்கப்பட்டுங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஷேர் பண்ணவே இல்லை. இது மாதிரி சொல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறமா என்ன ஆகும், இவங்க எப்போ வந்து சித்தப்பாவோட பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து இவங்களை வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. அடிக்கடி வந்து எனக்கு தூரமாக வந்து பார்த்துட்டே இருப்பாரு. அடிக்கடி இவரு எனக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்து நீ அப்பப்போ எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி எனக்கு கூப்பிட்டாரு. ஆனால் அவங்க என்ன அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி போகிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஆளுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாரிஸ் சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்லு என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நான் என்னென்னு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அல்லு வந்து வாரிஸை கூட்டிக்கிட்டு அவங்க பார்த்தா அவர் ஃபோட்டோகிராஃபராக இருப்பார். அந்த ஃபோட்டோகிராஃபரோட பேர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் போஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா
நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கொண்டு போய் உன்னை ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கே ரூம்குள்ளே போனவன வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னு வந்து சுற்றி நிறைய ஃபோட்டோஸ் அழகழகாக இருக்கும். ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எந்த இனத்து பெண்ணாகட்டும் எந்த நிறத்தோட பெண்ணாவா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்களே ஃபோட்டோங்கிற எண்ணம் வந்து அவங்க மனசில் பதிஞ்சிச்சு. அதனால வந்து என்ன இதுமே அழகாக ஃபோட்டோ எடுப்பீங்களா கேட்டது. அதுக்காக தான் நான் அவனை கூப்பிட்டுட்டே இருந்தேன். இத்தனை நாள் விசிட்டிங் கார்டு கொடுத்து நீங்கள் தான் வராமல் இருந்தீங்க. நீங்கள் ஒரு வாட்டி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நான் உங்களை ஃபோட்டோ எடுத்து பெரிய ஆளை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றி நிறைய மேக்கப்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சா ஓரளவுக்கு அங்கேருந்து வளர்ந்து மாடலாக ஆயிடுறாங்க. மாடல் ஆனதுக்கப்புறம் ஆர்டிஸ்டாக வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு பல திரைப்படங்களில் சான்சஸ் கிடைக்குது. பெரிய ஹீரோ ஜேம்ஸ் பாண்டோட வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. ஜேம்ஸ் பாண்டோட படம் நடிச்சது மூலிமா எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சாங்க. அப்புறமா பொருள் அளவில் செல்வத்தின் அளவில் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அத்தனையும் சம்பாதிச்சு அவங்க வைராகியத்தை வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா என்னன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து எடுக்கிறதுக்காக வராங்க. இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னா நீங்கள் எனக்கு ஒரு வேண்டியதை சேவை பண்ணணும். அது என்னென்னு வந்து எங்கள் அம்மாவை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு போயிடறேன். அப்புறமா என்ன ஆகுது அந்த இன்டர்வியூவோட அந்த குழுக்கள் மூலிமா அவங்க அம்மாவை தேடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தேட ஒரு பக்கம் போயிட்டாங்க. இதை கேட்டோன்னா அள்ளுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருங்க, இவன் உன்னை தேடி வராங்களே அவங்கள போய் இப்படி பண்ணுறேன் அப்படி சொன்னதுலாம் அள்ளு சொன்னதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா பாரிஸ் வந்து மொத்த இன்ஃபர்மேஷன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இது மாதிரி பெரியப்பூருக்குலாம் செதுக்கப்பட்டிருக்கு, இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் சொல்லணும், என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கான், அத்தனை பெண்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா எங்கே இருக்கா, நான் எந்த இனத்தை சேர்ந்தவங்கிறது அவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற எண்ணம் சொல்கிறாங்க. இவன் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிற எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ண நினச்சிட்டேன். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா ஒரு கட்டத்தை பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்க்கு வயிறு வலி வருது. வயிறு வலி வந்து உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கூட்டிட்டு போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறான், இது மாதிரி இவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்களா, அந்த ஸ்டிச் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து சுத்தமாக சரியாயிடும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் வீட்டில் பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா அல்லு என்ன சொல்கிறான், அவங்க வீட்டிலலாம் கேட்க தேவையில்ல, அவங்க வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி க்யூர் பண்ண முடியும் மொத்த க்யூரும் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத பேசி முடிச்சிடான். அவங்க கூட சப்போர்ட்டிவாக அல்லுங்கிற ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம்லையும் இருந்துட்டு இருந்திருக்கான். அப்புறமா என்னென்ன கேட்டிருந்தாலும் எல்லாத்தையும் க்யூர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அடுத்த டைம் வந்து யூரின் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சொர்க்கத்தை அடைஞ்ச மாதிரி இருந்துட்டு இருக்குங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கான். அது எப்படின்னா இது வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் சந்தோஷமாக இருந்த நாளே அந்த நொடி தான். நான் எப்போவுமே யூரின் போகும்போது என்னடா மைண்ட் செட்டில் ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்கும், இதுவாக திரும்புமா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் என் மைண்டுக்குள்ளே வந்துட்டே இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி இருக்கும்போது எனக்கு ஏதோ சொர்க்கத்தை அடைஞ்ச ஃபீல் இருந்தது அப்படிங்கிற எண்ணம் வந்து தான் அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சா பாரிஸ் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா நான் பெரிய ஆளாக வாழ்ந்துட்டேன், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் செய்கிறேன் அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா வந்து நீ எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம், நீ நல்லா இருக்கியா, எனக்கு அது போதும், அம்மா நீ என் கூடயே வந்துருமான்னு சொல்லிட்டு பாரிஸ் கேட்டதும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் என் கணவனை விட்டு வரமாட்டேன், கணவன் என்னதான் தப்பு பண்ணு நான் அவர் கூட தான் இருப்பேன், நீ உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா எனக்கு சொந்த வீடு மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சொந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் வந்து வாங்கி கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன சேவைகளோ காசு ஃபினான்ஷியலி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுமாதிரி இருந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த இன்டர்வியூவில் அவங்க என்னென்னலாம் அவங்க குடும்பத்தோட ஸ்டார்டிங் டு எண்டிங் என்ன பண்ணாலும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஃபாரஸ்ட்டுங்கிற புக்கில் வெளியிட்டாங்க. அந்த டெசர்ட் ஃபாரஸ்ட்டுங்கிற புக்கில் என்ன வெளியிட்டாங்க, இப்போ நான் சொன்ன அந்த ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கதைங்க இவ்வளோ நேரம் என்ன பேசணும் மொத்தமாக வந்து அந்த டெசர்ட் ஃபாரஸ்ட்டுங்கிற புக்கில் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றி மொத்தமாக வெளியிடும் போது எல்லா உலக மக்களுக்கும் தெரிய வருது, உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் இப்படி ஒரு இனத்துலேருந்து ஒரு பெண் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க, இவர்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் யாரும் பாதிப்பு அடையக்கூடாது எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அந்த பெண்ணை கூப்பிட்டுட்டு ஐநா சபையில் கூப்பிட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா FGMன்னு சொல்லிட்டு ஃபீமேல் ஜெனட்டிக் மியூட்டிலேஷன் சொல்லிட்டு UN அசம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜெனட்டிக்கல் மியூட்டிலேஷன் சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இது மாதிரி யாராவது பிறப்போருக்கு செதைக்கப்படுற மாதிரி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தால் நீங்கள் அதை சிவியராக ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்ன பார்த்தீங்கன்னா என் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 13 கோடி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இல்லை அத்தனை கோடி பெண்களும் அந்த கலாச்சாரமும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கலாச்சாரத்தை தடை செய்யப்பட்டு இத்தனை கோடி பெண்களை காப்பாற்றப்பட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக பார்க்குறதா, இவங்களோட வாழ்க்கையில் வந்து இவ்வளோ துயரங்களை பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் நினைக்கிறதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். முடிஞ்சாலும் இந்த விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முக்கியமாக இந்த வீடியோ வந்து பெண்கள் நிறைய பேருக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கமெண்ட் செக்ஷன் வந்து ஃபீட்பேக் வருதுன்னா இது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிங்கிள் பர்சனோட ஒப்பீனியன், சிங்கிள் இண்டிவிஜுவலோட கேர்ளோட ஒப்பீனியன் கேட்கும்போது அதுக்கான தெளிவுரை என்னங்கிறது எனக்கு தெரியும்.
புது புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். சேனல் புதுசா நீங்க வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பை, தேங்க்யூ.